வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தை மாதத்திற்குண்டான ராசி பலன்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட ராசி வாரியாக பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்ப்போம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். அந்த தை மாதத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம். அறுவடை திருவிழா வரக்கூடியது. அதில் தான் தமிழர் திருநாள் என்று கொண்டாடக்கூடிய மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், இப்படி தை மாதம் வந்துருச்சுன்னா தான் வீட்டுக்குள்ளே எல்லா விதமான சுகபோகங்களையும் ஏற்படுத்தி கொள்றதுக்கு உண்டான நேரம் கிடைக்கின்றது, வருமானம் வந்து விடுகிறது என்று சொல்லுகின்ற விதத்தில் அந்த காலகட்டத்திலேயே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லப்பட்டது. இப்போ இந்த தை மாதம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்க போகுது, நமக்கு வழி பிறக்குதா அப்படின்னு பார்ப்போம். இதில் முதலாவதாக மேசராசி நேயர்கள். இந்த மேசராசிக்காரங்களுக்கு தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம். உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், ரொம்ப பூர்வ புண்ணிய ஜென்ம பலனையும் கொடுக்கக்கூடிய அந்த மேசராசின்னு எடுத்தாலே சூரியனை பார் என்று சொல்லுகிற விதத்தில் அந்த சூரிய பகவான் இப்பொழுது 10ஆம் இடத்திலே மகரத்தில் விற்றிருக்கிறார். மகரம் என்பது அவருக்கு பகை வீடாக இருந்தாலும் கூட இந்த வருடத்தை பொறுத்தளவு கும்பத்திலே சனீஸ்வர பகவானும் இருக்கின்ற காரணத்தால் இந்த மகரத்திலே இந்த சூரிய பகவான் ஸ்தான பலம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை பெறுகின்றார். அப்போ இந்த தை மாதம் என்பது உங்களுக்கு மிக நிறைவான ஒரு மாதமாக இருக்க வேண்டும். எப்படி? நல்ல வருமானங்களை கொடுக்கணும், தொழில் முன்னேறணும், கேட்டது கிடைக்கணும், உங்களுடைய ஆசா பாசங்கள் தீர்க்கப்பட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்தோம் கவுத்தோங்கிற அவசர புத்தியெல்லாம் இல்லாமல் நிதானமாக நீங்கள் யாருன்னு இந்த சமூகத்தில் பெயர் புகழ் வாங்குகிற வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக தன லாபம் என்று சொல்லக்கூடியது நிறைய வரும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல மிகுதியான டர்ன் ஓவர் நடக்கிறது, லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வேலைக்கு போகிறவங்களுக்கும் கூட, குறிப்பாக அரசாங்க பதவிகளிலே மிகப்பெரிய அதிகார தோரணைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த வருடம் இந்த தை மாதம் என்பது உங்களுக்கு நினைத்தபடி ஒரு நல்ல சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை, ரப்ஷரும் இல்லைன்னு சொல்லுகிற அளவிற்கு அந்த தை மாதம் என்பது உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்க போகிறது. இதில் ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் மறைந்து போகிறாரே சார் அப்படின்னு கேட்குற போது, இந்த செவ்வாய் பகவான் கடகத்தில் இருந்து விட்டு மிதுனத்துக்கு வந்து விடுகிறார். அப்போ அந்த ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்வது முயற்சிகள் பழிக்கும். எப்பொழுதுமே 3ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தால்தான் ஜாதகத்திற்கு சிறப்பு. நாம் நினைக்கிறோம் 3, 6, 10 கிரகங்கள் இருந்துருச்சுன்னா அது கெட்டு போகுது, கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, 3, 6, 10, 11 தான் உபஜயஸ்தானங்கள்னு சொல்லப்படுகிற இடம். அப்போ அந்த செவ்வாய் போய் 3ஆம் இடத்துல சம்பந்தப்படுவது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. இந்த மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க, காவல்துறை நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க, மருத்துவர்களாக இருக்கக்கூடியவங்க, இது சார்ந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என்று சொல்லுகின்ற கருத்துக்கள் பொருந்தும். அதேபோல் 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது முயற்சின்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் எந்த முயற்சியிலுமே ஒரு ஆலோசனைக்காவது ஒரு உதவிக்காவது ஒருத்தர் தேவைப்படுவார். எல்லா இடத்திலும் எல்லாருக்குமே அப்படித்தான் வாழ்க்கை. இதில் அந்த 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு 40 வயதாக இருந்தால் ஒரு 20 வயசு பையன் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார். வீட்டுக்குள்ள பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு, முதியோர்களுக்கு, முன்னோர்களுக்கு உதவிக்கரங்கள் நீட்டப்படும். இதுவரைக்கும் இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு, ஒருத்தர் கவனிச்சுக்கல, பையன் விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு இருந்த குடும்பங்கள் கூட இன்றைக்கு ஓரளவுக்கு தை மாசத்துல ஒரு தகவல் பரிமாறிக்கொள்வது, உதவிக்கரம் நீட்டுவது, பொருளாதாரத்திற்காக கை கொடுப்பது, இப்படிப்பட்ட அநேக லட்சணங்களை கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அந்த செவ்வாய் அங்கிருந்து கொண்டு சூரியனை பார்த்து கொண்டிருப்பார். தான் உச்சம் பெறுகின்ற இடத்தை பார்க்கின்றார். அப்போ புதன் வீட்டிலிருந்து கொண்டு சூரியனை பார்க்கின்ற காரணத்தால் கல்வியினால் மேன்மை பெறக்கூடியவர்கள், உத்தியோகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடியவர்கள், ஒரு இடத்த மாற்றிக்கணும், வேலையை மாற்றிக்கணும், புதிய இடத்துக்கு போகணும், இல்லை ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும், நான் ஒரு புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும், இப்படி தொழில் வளம் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு பிரமாதமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மேசத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று 12இல் மறைகிறார். அப்போ சுக்கிரன் 12இல் மறைகின்ற போது அந்த குரு பகவான் சுக்கிரன் வீட்டில் இருக்கின்றார். ஆக சுக்கிரனுக்கும் குருவுக்கும் பரிவர்த்தனை அமைப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு. அப்போ 2ஆம் இடம் 12ஆம் இடம் பரிவர்த்தனை வருகிற போது
காசு பணம் செலவானாலும் நியாயமாக இருக்கும், அது தேவைக்கு செலவாகும், அதில் சந்தோஷங்கள் கிடைக்கும், சுப செய்திகள் நடக்கும். இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை குறிப்பிடக்கூடிய ஒரு தை மாதமாக உங்களுக்கு இப்போ இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, 2ஆம் இடத்துல குரு இருந்து கொண்டு இந்த சூரியனை பார்த்து கொண்டிருக்கிறார். தை மாசத்தில் மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கின்ற காரணத்தால் சிவராஜ யோகம்னு பேர். அப்போ இந்த சிவராஜ யோகம் என்பது நீங்கள் எதிர்பார்த்தபடி பொருளாதார விருத்திகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுக்கு ஒரு மறைவு, இப்படி எதிர்பார்த்தபடி எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறோம் என்று சொல்லக்கூடிய திரகாத்திரமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாசத்துல உண்டு. குடும்பத்துக்குள்ள இருந்திருக்கக்கூடிய பிக்கல் படுங்கள் எல்லாம் தீருகிற மாதம். 11ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் இருந்தாலும் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே 11ஆம் இடத்து சனி எப்பொழுதுமே கெடுதலை பண்ண முடியாது. ஆக தொழில் விருத்திகளையும் லாபங்களையும் அந்நிய தூரத்து பயணங்களையும் அரசாங்கத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவிகளையும் இப்படியெல்லாம் கூட நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொண்டு இந்த தை மாதத்திலே மிக சிறப்பாக வாழுகின்ற பாக்கியம் உங்களுக்கு உண்டு. இந்த தை மாதத்தில் ஓரளவு யாருக்காவது கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, இந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வாருங்கள், சிவபார்வதியை நன்றாக வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மனம் திடப்படும், வாழ்க்கை சிரமம் இல்லாமல் கழியும். ரிஷபம் ராசினியர்களே, இந்த ரிஷபராசினியர்களுக்கு தை மாசத்து பலனை பார்க்கிற போது 4ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். இந்த 4, 9 என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு தாய் தகப்பன் உறவு, அவர்களுடைய உதவிகள், அவர்களிடமிருந்து வரக்கூடிய ஆசிகள், அம்மா அப்பாவை முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணணும், அட்வைஸ் எடுத்துக்கணும், கலந்து பேசணும், முன்னோர்கள் உதவிகள் எடுத்துக்கிடணும், யாருன்னு தெரியாத நண்பர்களை பயன்படுத்தி கொள்வது, இப்படி உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற வாழ்க்கை பாதையிலே எல்லாவற்றையும் சரி செய்து கொள்வது, சீரமைத்து கொள்வது, புத்திசாலித்தனமாக ஒரு சில விஷயங்களை டீல் செய்கிறது, பரீட்சையில் பாஸ் பண்ணுறது, படிப்பில் வெற்றி பெறுவது, உங்களுடைய மனதில் ஒரு வெளிச்சத்தை தோற்றுவித்து கொள்வது, இப்படியான நிறைய விஷயங்களில் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் என்பது கை கொடுக்க ஆரம்பிக்கும். சூரியன் 9ஆம் இடத்தில் இருந்து கொண்டு நேரடி பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய முயற்சிகளிலே ஒரு தெளிவு கிடைக்கும், குழப்ப சிந்தனைகளுக்கு ஒரு விடை கிடைக்கும், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களின் மனதிலே ஒரு திடம் பிறக்கும், எடுத்த காரியத்தை கனகச்சிதமாக நடத்தி காட்டக்கூடிய ஒரு வழி பிறக்கும். இப்படி எல்லாவற்றிலுமே உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரம உங்களத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்னும் சொல்ல போகணும்னா, சூரியனுடைய பார்வை கடகத்தை பார்க்கின்ற காரணத்தால் அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளை பெற்றுக்கொள்வது, அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது ஏஜென்சி கமிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கிறது, ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, இன்னும் சொல்ல போகணும்னா அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அரசாங்கத்தோடு இணைந்து செயலாற்றக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட இந்த தை மாதத்திலே ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அனுகூலமான நிறைய பலன்களை பார்க்கும்படியாக இருக்கும். கொஞ்சம் உடல்நிலைகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிணி பீடைகள் கூட இப்பொழுது அகலும். 2-3 வாட்டி போனோம் சார், டாக்டர் கொஞ்சம் ஹார்ட்டில் அது இருக்குது இது இருக்குன்னு பயமுறுத்துனாங்க, கடைசியில் பார்த்தா இப்போ போய் எல்லாம் பார்த்தா ஒன்றும் இல்லை, சரி போங்கன்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை கேட்டுக்கொள்வதற்கும் மனதை திடப்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் பிறக்கும். சில பேர்களுக்கு கண் கோளாறுகள் ஏற்படுவது, கண் கோளாறுகளுக்காக மருந்து எடுப்பது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரலாம். மொத்தத்தில் இஎன்டி ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகளும் அது சாதாரணமாக நிவர்த்தி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தர்ம சிந்தனைகள், ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனேயே ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருதுன்னு அழுத்து போகிறது, சலிச்சு போகிறது, இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும். ஆனால் இதெல்லாமே ஒரு 10-20 நாட்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடணும். 1 மாதத்துக்கு தான் இந்த பலன்கள். இன்னும் சொல்லப்போனால் 10ஆம் இடத்திலே காரியவன் காரியத்தில் அனுகூலங்களை கொடுக்கக்கூடியவர். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த தொழில் மூலமாக வருமானங்கள் பெருகும். குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், சனீஸ்வர பகவான் சம்பந்தப்பட்ட தொழில், இவைகளெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்களையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 9க்கும் 10க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்தில் வீற்றிருப்பது என்பது தகப்பனாரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய சொத்து பத்துகளாகட்டும் அல்லது அவர் மூலமாக பெறக்கூடிய உதவிகள், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சூரியனும் சனியும் பக்கத்தில் அமர்கின்றதுனால அடுத்த மாதம் நீங்கள் 2 பேரும் ஒத்து போகின்ற அளவுக்கு இந்த மாதமே மனநிலைகளை சரிப்படுத்திக்க வேண்டியது கட்டாயம். அது மட்டும் இல்லை, 11ஆம் இடத்திலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார்.
அந்நிய நாடுகளுக்கு சென்றவர்கள் அல்ல செல்ல விரும்புபவர்கள் அல்லது அங்கேயே போய் வீடு வாங்கி குடியிருக்கக்கூடியவங்க, இல்லை வேலை பறிபோனவங்க, வேலை போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட இந்த ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது கொஞ்சம் கேரண்டி இருக்குது. நீங்களாக டென்ஷன் ஆகி அவசரப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது. பயந்து போய் தப்பு பண்ணாமல் இருந்துடணும். அதை மட்டும் நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிட்டால் போதும். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் சற்று தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதிலையும் குறிப்பாக ரிஷபத்தில் குரு பகவான் வீற்றிருக்கிறார். அவர் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். பிள்ளை இல்லை என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கர்ப்பவதியாவதும் குழந்தை பேறு செல்வங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக உண்டு. 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் பூர்வ புண்ணியங்களுக்கு சென்று நீண்ட நாட்களாக சொந்த ஊர் பக்கம் போகாதவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய குலதெய்வன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயில் திருவிழாக்களில் கலந்து கொள்ளலாம். அல்லது இந்த சொந்த பந்தங்களை பார்த்து மகிழ்ந்து கொண்டாடி வருவதற்கான வாய்ப்புகளை பெறலாம். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஒரு படி மேலான உறவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தர்க்கவாதங்கள், தகராறுகள், புரிந்து கொள்ள முடியாத சிந்தனைகளுக்கெல்லாம் ஒரு விடுதலை பெற்று இருவரும் இணைந்து செயலாற்றுகின்ற வாய்ப்புகள் இங்கு கிடைக்கும். நிறைய பேர்களுக்கு திடீர் திருமண யோகங்கள் வருவதாக அமையும். ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ராசியில் குரு இருக்கிறாரே பரவாயில்லையா, ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும்னு சொல்லுவாங்களே சார், அதெல்லாம் இல்லை. குரு பகவான் இருந்த வீடு பாழா போகும். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்க்கின்ற வீட்டுக்கு சுப செய்திகள் உண்டு. ஆகையினால் உங்களை பொறுத்தளவு கணவன் மனைவி குடும்ப உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு மிகச் சிறந்த அமைப்பாக இருக்கிறது. இதே குரு பகவான் 4ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மகரத்தில் இருக்கிறார். அவரையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சிவகடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடன்கள் கட்டுவதற்கும் கடன்களை பெறுவதற்கும் அதன் மூலமாக தொழில் விருத்தி பெறுவதற்கும் இந்த வீடு வாங்கின பால் காய்ச்சணும், பெரியவங்களை கூப்பிடணும், இப்படிங்கிற சில சிந்தனைகள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு உடன்பாடான விஷயங்களாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இப்படி இந்த தை மாதம் என்பது உங்களுக்கு நல்ல விதமான, நல்ல சந்தோஷமான, நல்ல முன்னேற்றமான செய்திகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கின்ற காரணத்தினால பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய சின்ன சின்ன குறைகளுக்கும் அங்கு விடை கிடைக்கும். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவு தை மாச பலன்களில் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். இந்த 8ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் புதனும் இணைந்திருக்கிறார். சூரியனும் புதனும் 8ஆம் இடத்தில் இருப்பது என்பது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல அற்புதங்களை செய்யும். விளையும் சூரியனும் புதனும் 1, 7, 8 இருப்பவர்களுக்கு ஜாதகத்தின் அடிப்படையிலே கல்வியிலே முன்னேற்றங்கள், 2 டிகிரிகளை வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். இப்போ நிறைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அரை மார்க்கில் போச்சு, 1/4 மார்க்கில் போச்சு, 2-3 வாட்டி பரீட்சை எழுதிட்டேன், இப்போவாது கிடைக்குமா, இப்படி என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட கண்டிப்பாக இந்த நேரத்திலே நீங்கள் எழுதுகின்ற படிக்கின்ற பரீட்சைகளிலே படிக்கின்ற விடயங்களிலிருந்து நீங்கள் மேன்மை பெறுகின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சூரியனும் புதனும் அங்கிருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு வீட்டுக்குள்ள தனபாக்கியங்கள் கூடி வரும். வெளிச்சமான வாழ்க்கை இருக்கும். இருட்டுக்கள் காணாமல் போயிடும். இறைவனுடைய அருள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது முகப்பொழிவோடு யாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எங்கு போனாலும் வாங்க சார், சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களான்னு உங்களை ஒரு வசீகரமாக ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த அந்த கௌரவமான, தைரியமான, ஒரு நல்ல மதிப்பான ஒரு வாழ்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் வீற்றிருக்கிறார். இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால சில பேர்களுக்கு, சில குடும்பங்களில் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் தர்க்கவாதங்கள் தோன்றும், அல்லது தாயின் உடல்நிலைகளிலே சற்று குறைபாடுகள் தோன்றி மறையும். நீங்கள் இருக்கின்ற வீட்டுக்குள்ளே வீட்டை மாற்றுறது, வீட்டுக்கு வேறு புது வீட்டுக்கு போகிறது, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இயந்திரங்கள் பழுதுபடுவது, அதை சரி செய்து கொள்வது, இப்படிப்பட்ட செலவினங்கள் ஒரு பக்கம் வருவதாக அமையும். அதே போல் 4ஆம் இடத்தை இந்த செவ்வாய் பார்க்கின்றதுனால எமோஷனல் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல், எந்த இடத்துல எப்படி காரியத்தை கனகச்சிதமாக பண்ணணும், இப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய செயலாக்கம், செயல்வீரம் என்று சொல்லக்கூடியது பிரமாதமாக இருக்கிறத பார்க்கலாம். இதே செவ்வாய் பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் 12இல் இருக்கிறதும் அந்த 7ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்ப்பதும் என்பது
சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு, புது தொழில் துவங்குவது, பகலெல்லாம் கடினமாக உழைக்கின்ற இடங்கள், இப்படிப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா என்னமோ சார் என்னையவே வேணும்னே பழி வாங்குறாங்க, இப்படி என்றெல்லாம் இந்த மாதத்திலே உங்கள் மனம் கணக்கிட்டு கொண்டிருக்கும். இதை பெரிதுபடுத்தி கொள்ள வேண்டாம். இந்த உடன்பிறப்புகள், தாயாதி வர்க்கங்கள், தெரிந்தவர்கள், ரொம்ப நாளாக பழகியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சற்று உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகிறோன்னா அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்க, பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல சிறப்பம்சங்கள் வரக்கூடியது இருக்குது. அதையும் கூடவே இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, பெட்ரோல், டீசல், ஆயில், கேஸ் கம்பெனி, தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை, கெமிக்கல் பிஸ்னஸ்ஸு, இப்படி பண்ணக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதத்திலே கொஞ்சம் லாபங்கள் பெருகும். இருந்தாலும் சற்று தொழில்களில் இருக்கின்ற பொருள், குடோன் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ள வேண்டியது கட்டாயம். இந்த செவ்வாய் 8ஆம் இடத்து பார்வையாக சூரியனையும் புதனையும் பார்க்கின்றார். சூரியனை செவ்வாய் பார்ப்பது என்பது அவசர கோலத்தில் வாக்குறுதி கொடுக்கறதுனால எங்கேயோ ஒரு கெட்ட பேர் எடுத்துட்டோம் அப்படின்னு உங்களுக்கே புரிய வரும். எதையுமே அவசரப்பட்டுக்கிட்டு முந்தக்கூடாது. மற்றவர்கள் பேசுவதை முழுதாக கேட்டுட்டு பேசணும். இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வரி கட்டுறது செய்கிறதுலாம் கொஞ்சம் கவனமாக கட்டிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு கட்டப்படாமல் இருந்ததுன்னா ஃபைன் பண்ணுறது, இந்த அபராதம் விதிக்கிறதெல்லாம் கூட இந்த மாதத்தில் நீங்கள் தகவல் கேட்பீங்க. இது ஒரு பெரிய ஆபத்துகள் இல்லை. சரி செய்து கொள்வதற்கு முயற்சிகள் எடுக்கணும். இதில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் அங்கிருந்து கொண்டு 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் எது எப்படி இருந்தாலும் கடன்களால், எதிரிகளால், நோய்களால், சட்ட வழக்கு துன்பங்களால் இப்படிப்பட்ட பெரிய சிக்கல் புக்கல் படுங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் வந்துடாது, பயப்பட வேண்டாம். இதே சனீஸ்வர பகவானும் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். ஊர் விட்டு ஊர் போகிறது, வெளிநாடுகளுக்கு போகிறது, வெளியூர்களுக்கு போகிறது, இப்படிப்பட்ட நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட இடங்களுக்கு சென்று அமர்ந்து பணி செய்வதுங்கிற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்காக பரீட்சை எழுதியிருப்பாங்க. அரசாங்க பணிகளுக்கு போகிறதுக்கு பரீட்சை எழுதி கம்முன்னு இருந்திருக்கும். இது ஏதாவது உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கோ அல்லது அரசாங்கத்தில் ஒரு டெம்பரவரி ஜாபில் இருந்தவர்களுக்கு இப்பொழுது பர்மனண்டான ஒரு சொல்யூஷன் கிடைப்பதற்கோ இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதத்தில் உண்டு. ஆனால் 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய யோகாதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கின்றார். ராகு பகவானோடு இணைந்து உச்சம் பெற்றிருக்கின்றார். பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு, ஆண்கள் மூலமாக பெண்களுக்கு நல்ல உதவிகள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் ராகுவோடு சுக்கிரன் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஊரை சுற்றி பார்க்கறது, தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவது, பெருமாள் சன்னதிகளில் போய் தவம் இருந்துட்டு வர்ற மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு நிறைய வருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாகனங்களை பயன்பாடாக வைத்துக்கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதத்தில் கொஞ்சம் லாபங்கள் அதிகமாக வரதை பார்க்கலாம். அந்த சுக்கிரன் கேதுவை பார்த்து கொண்டிருக்கிறதுனால வயதான மனைவி அல்லது வயதான பாட்டி, தாத்தா, பாட்டி, இந்த பெண்களாக இருக்கக்கூடிய வயதடைந்தவர்களின் உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். இப்படியான விஷயங்களை சற்றேறக்குறைய நீங்கள் கவனத்தில் கொள்ளுகின்ற போது பெரிய சிரமங்கள், சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அட்டமாதிபதி 9ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்ற காரணத்தால் குறிப்பாக வீட்டுக்குள் வயது போன அம்மா, அப்பா, இப்படி வயசானவங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், கழுத்து வலி, முதுகு வலி, இப்படிப்பட்ட தன்மைகளை அவர்கள் வெளிப்படுத்தினால் உடனடியாக மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள். மற்றபடி பெரிய குறைகள், குற்றங்கள் ஒன்றுமில்லை. சாதாரணமாக சமாளித்து கொள்ள முடியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று கைங்கரியம் செய்து வாருங்கள். உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கடகம் ராசி நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவாதிபதி தன, குடும்ப, வாக்காதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் மகரத்தில் அமர்ந்திருக்கிறார். அதான் மகரத்தில் போய் சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் கண்டிப்பாக பெரிய குறைகள் இல்லை. ஏனென்றால் அனுபவிக்க, வாழ்ந்து பார்க்க, பயணங்கள் செல்ல, வருமானங்கள் தேடிக்கொள்ள, புதியன புகுதல் என்று சொல்லக்கூடிய ஆடை அணிகள சேர்க்கைகளை பெற்றுக்கொள்ள, வருமானத்தை பெருக்கிக் கொள்றதுக்கு, ஏற்கனவே வருமானத்திலும் தொழிலிலும் வேலையிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள், சுணக்கங்கள் எல்லாம் மறைந்து போக, இப்படிப்பட்ட அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளுகிற அமைப்பு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. கடகத்திற்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அந்த சனீஸ்வர பகவானை பார்த்து தான் சூரியன் நகர்ந்து கொண்டிருக்கிறார்.
அப்போ இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்து வந்திருக்கக்கூடிய தடை தாமதங்கள் உடைக்கப்படுகின்ற வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய பணம், வரவு செலவுகளிலே குழப்பங்கள், ஏதாவது தகராறுகள், பிரச்சனைகள், இப்படிப்பட்ட அனைத்துமே ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்கும். சில பேர்கள் ஏதாவது சொத்துக்காக, தொழிலுக்காக வழக்காடி கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நினைத்தது போல உங்கள் பக்கம் சார்பாக வழக்குகள் தீர்ப்பாயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகத்திற்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 5 கூடையவன் 3ஆம் இடத்தை பார்ப்பது என்பது உங்களுடைய உத்வேகம், முயற்சி, முன்னேற்றம், அந்த உழைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல சக்சஸ் ரேஷியோ கொண்டாந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே உங்களை பொறுத்தளவு நினைத்ததை உடனே செய்யக்கூடியவர்கள், எதையுமே தர்மத்தோடு கனகச்சிதமாக உடனடியாக 100% சரியாக இருக்கணும்னு நினச்சிட்டு பாடுபடக்கூடியவங்க. நிச்சயமாக அதற்கு தகுந்த உங்கள் குண இயல்புகளுக்கு தகுந்தபடி நீங்கள் உழைப்பதற்கும் ஓடுவதற்குமான கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. சூரியன் ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது மனதில் இருந்த குழப்பங்களுக்கு விடுதலை கிடைக்கும். தகப்பன் மூலமாக வர வேண்டிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். கண்டிப்பாக மூத்தவர்கள் உங்களுக்கு பகையாளிகளாக இருந்தது போய் இப்பொழுது உறவாளிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்திலே சூரியன் கணவன், மனைவி, குடும்ப உறவுகளிலே ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு தகராறு, பிரச்சனை, கொடுப்பின, ஒரு நல்ல சந்தோஷமே இல்லை சார், பணம் இருக்குது, பொருள் இருக்குது, வாழ்க்கையை காணோம், இப்படியெல்லாம் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு கூட தை மாசத்திலே இதனுடைய உண்மை என்ன என்று விளங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த புத பகவான் 7ஆம் இடத்தில் சம்பந்தப்படுவது தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டு. குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, கட்டட சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் ஏஜென்சி, புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவங்க, இப்படிப்பட்ட அனைவருக்குமே இந்த புத பகவானுடைய அருளால் மிகச் சிறப்பான லாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன் கேந்திரத்தில் அமர்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்களுக்கு இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க, வீட்டுக்குள்ள குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்க, இவர்கள் மூலமாக மிக நல்ல தகவல், நல்ல முன்னேற்றம், படிப்புல முன்னேற்றம், பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு புத்திச்சாதுரியம், மறதி குணத்தை விட்டு சாணக்கியத்தனமாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களுக்கு உண்டு. இல்லைன்னு சொல்ல போனால் அட்டமத்து சனி அவர் கூட அநேகமாக கடந்து போகின்ற எல்லையில் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடியவர் இருந்த வீட்டை கெடுப்பதில்லை. ஆக ஆயுள் பாக்கியம், ஆரோக்கிய பாக்கியத்திலே உங்களுக்கு குறைகள் இல்லை. சில பேர்களுக்கு இருந்து வந்திருக்கக்கூடிய வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், கழிவு உறுப்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டத்திலே தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 2ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறதுனால என்னதான் உங்ககிட்ட பெரிய ஃபேக்டரியே நடத்தக்கூடிய 2000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய தன்மைகளில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் இருந்தாலும் பணப்பற்றாக்குறை என்பது சமாளித்து கொண்டே செல்லக்கூடிய வாய்ப்பாகத்தான் அமையும். அதை நீங்கள் பயம் கொள்ளாமல் கடன் வாங்கிறது, உருட்டுறது, பரட்டுறது, திருப்பி கொடுக்கறது, வட்டி கட்டுறது, இப்படிங்கிறது மாதிரி போய்த்தான் தீரணும். பொதுவாகவே கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த நாட்டுக்கு பிரயோஜனமானவர்கள், வங்கிகளுக்கு பிரயோஜனமானவர்கள். நிறைய கடன் வாங்குவாங்க, நிறைய வட்டி கட்டுவாங்க, பிசுறு தட்டாமல் கரெக்டாக கட்டி முடிப்பாங்க. நீங்கள் தான் ரொம்ப முக்கியம் வங்கியாளர்களுக்கு. அது மட்டும் இல்லை, 9ஆம் இடத்துல போய் சுக்கிரனும் ராகுவும் உட்காந்துருக்கிறாங்க. இந்த சுக்கிரன் 11 கூடிய பாதகாதிபதியாக இருந்து 9இல் அமர்கிறதுனால நீங்கள் ஏதாவது கையெழுத்து போடுகின்ற போது படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது. யாரென்று தெரியாத இடங்களில் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சில விஷயத்தை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டால் மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக 11ஆம் இடத்திலே வியாழ கிரகம் அமர்ந்திருக்கிறார். இந்த வியாழனும் செவ்வாயும் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுடைய தைரிய வீரியம் சிறப்பாக இருக்கின்றது. தொட்டகாரியம் துலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடமாக காட்சியளிக்கிறது. குரு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற போது யாரென்று தெரியாதவர்கள், அந்நியர்கள், அந்நிய நாட்டு மக்கள், இப்படிப்பட்ட பெரியவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு உதவிக்கரம் நாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே வியாழ கிரகம் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளின் மூலமாக பெற்றோருக்கு, இளம் பிள்ளைகளை பெற்று கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் கண்டிப்பாக அவர்களுடைய உடல்நலை பிணிப்பீடைகளிலிருந்து விடுதலை பெறுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். இதே மாதிரி 7ஆம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். என்னதான் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் விரிசல், வாக்குவாதங்கள் இருந்தாலும்
உடைந்து போகாத, பிரிந்து போகாத, கொஞ்சம் சாணக்கியத்தனமாக சிரித்து மழுப்பி கொண்டுட்டு போகக்கூடிய அத்தனை சாணக்கியத்தனமும் உங்களுக்கு உண்டு. எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் மிகச் சிறப்பாகவே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. குறிப்பாக உங்களை பொறுத்தளவு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்து வாருங்கள், அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய நாச்சியாரை தரிசனம் செய்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தை மாதம் என்பது மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சிம்மம் ராசினியர்களே, இந்த சிம்ம ராசினியர்களை பொறுத்தளவு தை மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 6ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் வீற்றிருப்பது சிறப்பா சரியா என்று நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் இருப்பது யோகத்தை கொடுக்கும் என்பதுதான் ஜோதிடத்தின் அடிப்படை விதி. அதில் உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும் கூட சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாக இருக்கிற காரணத்தினாலும், அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும், இந்த 4, 10 என்று சொல்லக்கூடிய 2 இடங்களுக்கு சம்பந்தப்பட்ட தாத்பரியங்கள், காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அனுகூலங்கள் உண்டு. அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எதிரிகளை வென்று காட்டுவதற்கு, கடன்களை கட்டி முடிப்பதற்கு, யாரென்று தெரியாதவர்கள் போட்டிகளிலே கலந்து கொண்டு ஜெயிப்பதற்கு, கையெழுத்து போட்டு ஜெயிக்கிறது, ஒப்பந்தங்களில் ஜெயிக்கிறது, இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய அந்த வீரியத்தை விட இப்பொழுது சற்று அதிகமாகவே தைரியத்தோடு போராடி வெற்றி பெறுவது, குறிப்பாக இந்த பரீட்சை எழுதுகிற பசங்க, விளையாட்டுத் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இப்படி எல்லா விதத்திலுமே அடுத்து என்ன என்று ஒரு சஸ்பென்ஸாக உங்கள் லைஃப்பை கொண்டுட்டு போகிற நிலைகளில் இருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த தை மாதம் ஒரு அற்புதமான ஒரு போட்டிகளை வென்று காட்டி நீங்கள் செலக்ட் ஆகி முன்னாடி நிற்கிறீங்க இப்படிங்கிற அளவுக்கு தை மாதம் சிறப்பாக இருக்கும். அதிலையும் குறிப்பாக காதல் 6ஆம் இடத்தில் கடினமாம் தீக்கோள் இருந்தால் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குறைத்து வேலவனை போலன்னு ஒரு பாட்டு இருக்கு. முருகப்பெருமானை போல அது அந்த துரதிர்ஷ்டமான அசுரர்களை அழிப்பதற்குண்டான சக்தி பெற்றிருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடனை கட்டுவீங்க, இல்லை கடனை வாங்கி புது தொழிலுக்கு போவீங்க. 6ஆம் இடம் என்பது கடன்கள், எதிரிகள், நோய்கள் என்று மட்டுமே சொல்லக்கூடாது. 6ஆம் இடம்தான் ஒரு மனிதனுடைய உழைப்பு. அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் கடினமாக உழைத்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான களம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டீர்களானால் வெற்றி நிச்சயம். அதுவும் குறிப்பாக தொழில் ரீதியாக வென்று காட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் சூரியன் உச்சம் பெறுகின்ற வீட்டிற்கு 10ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்றார். அப்போ உச்சம் பெறுகிற வீட்டுக்கு 10ஆம் இடத்துல போயாச்சுன்னா உச்சபலத்தை கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அரசாங்கம், அந்நியர்கள், யாரென்று தெரியாதவர்கள், பெரியோர்கள், பணக்காரங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட அனைவரிடமும் நீங்கள் நற்சான்று பெற்றுக்கொள்ளக்கூடிய, நல்ல விதமான அனுகூலங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருப்பதை பார்க்கலாம். ஆனால் 2ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது பெரும் குற்றம் அல்ல. இருந்தாலும் சில பேர் வீட்டை விட்டு போய், ஊரை விட்டு போய் படிக்கிறதுக்காக, வேலைக்காக, இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், சாப்பாடு சரியில்லை, எதையுமே தூங்க முடியல, அனுபவிக்க முடியல, என்ன பொழப்பு, இப்படி புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு கூட ஒரு மாற்றம் நிகழுகின்ற வாய்ப்புகள் இந்த தை மாதத்திலே உங்களுக்கு அந்த இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து ஒரு விடுதலை பெற்று நீங்கள் சுகமாக வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய நேத்திரமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாகவே 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்வையின் மூலமாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால சில பேர்களுக்கு அப்பப்போ ஏதாவது உடம்புல தொல்லைகள் இருந்துக்கிட்டே இருந்தது. சில பேருக்கு கழுத்து வலி வந்தது, ஷோல்டர் பெயின் வந்தது, வயிற்று வலி வந்தது, முதுகு வலி வந்தது, இடுப்பு வலி வந்தது. நல்லா செக் பண்ண சொல்கிறாங்க சார், பிளட் செக் பண்ண போனால் 1க்கு 3 வாட்டி அனுப்பி செலவெடுத்து வைக்கிறாங்க சார். இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த காலகட்டத்திற்கு மருந்தாக உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்ற வீட்டுக்கு 10ஆம் இடத்தில் அமர்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்களை பொறுத்தளவு கண்டிப்பாக இப்போ உடல்நிலைகளிலும் ஒரு நல்ல ஒரு திருத்தமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சூரிய பகவான் சனீஸ்வரனை நோக்கி செல்ல செல்ல சனி பகவானுக்கு அஸ்தங்க தோஷம் ஏற்பட்டு போகும். அப்போ உங்கள் உடம்புல இருந்த, மனசில் இருந்த கொஞ்சம் பொதுவான தொல்லைகள், நெகட்டிவ் தாட்டெல்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்பாக வந்து சேரும். இதில் 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கலாமான்னு கேட்டால்
10ஆம் பாவாதிபதி காலபுருஷனுக்கு 2 கூடையவன், ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சபலம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்களுக்கு தொழில் மேன்மைகள் உண்டு. நினைத்ததை நடத்தி காட்ட முடியும். நல்ல பதவிகளில் இருந்து கொண்டு அலங்கரித்து காட்ட முடியும். பெயர் புகழ் கௌரவம் அவார்டு ரிவார்டெல்லாம் வாங்க முடியும். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு படிப்பு பிரமாதமாக வரக்கூடிய மாதமாக இருக்கும். சில பேர்களுக்கு ஊர் மாற்றம் இடமாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அநேகருக்கு வரக்கூடியதாக இருக்குது. இன்னும் சொல்ல போகணும்னா இந்த சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பதும் அந்த சூரியனை செவ்வாய் பார்த்து கொண்டிருப்பதும் 9 கூடையவன் உங்கள் ராசிநாதனை பார்த்து கொண்டிருப்பது என்பது அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய மாதம். யாராவது ஒருத்தர் நமக்காக உழைக்கிறாங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேசாமல் இருக்கலாம். இப்படிங்கிற துறை சார்ந்து இருக்கக்கூடிய பணம் வைத்து பணம் பண்ணக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க, இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு கூட இந்த தை மாதத்தில் மிக அருமையான பலன்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய அடிப்படை விதிகளின்படி இந்த கேது பகவான் அங்கே சைலண்டாக இருக்கிறாரு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய 9ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது பொருளாதார அபிவிருத்திகள் கிடைக்கும், குடும்பத்துக்குள்ள நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. எப்படி பார்த்தாலும் இந்த தை மாதம் என்பது சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி, நல்ல பண வரவுகள், மகிழ்ச்சி, ஒரு தன்னம்பிக்கை, மன நிறைவு, இப்படிப்பட்ட அநேக பலன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். அதிலும் குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு, விசாக நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிக்கிட்டோ அல்லது ஒரு அர்ச்சனை பண்ணிட்டோ வந்தீங்கன்னா நிச்சயம் தை மாதம் உங்களுக்கு சிறப்புடையதாகவே அமையும். கன்னிராசி நேயர்களே, இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு வருமானத்தில் குறைபாடுகள் இருக்காது, சந்தோஷத்தில் குறைபாடுகள் இருக்காது, தொழில் வாய்ப்புகள், தொழில் முன்னேற்றம், நீங்கள் செய்து வந்திருக்கக்கூடிய காரியங்களின் அனுகூலங்கள், வெற்றி, இவைகள் எல்லாமே உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமைகிறது. அதில் எந்த குறைகளும் இல்லை. காரணம், உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடத்திலே வியாழ கிரகம் வீற்றிருக்கிறார். இந்த 9ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் எப்பொழுதுமே குரு பார்க்கின்ற இடத்துக்குத்தான் வலிமை செய்வார் என்ற விதிகளின்படி 3ஆம் இடம் உங்களுடைய புத்திசாலித்தனம், கடுமையான உழைப்பு, நியாய தர்மத்தை கையில் வைத்து கொண்டு ஓடுகிற ஓட்டம், சலித்து போகாத மனதோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற சிந்தனைகள், பொறுப்புகளை சுமப்பது, இப்படிப்பட்ட அனைத்திலும் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடிப்படையாக இந்த உலகம் எதில் இயங்குகிறது என்று கேட்டால், அதிர்ஷ்டத்திற்காக காத்திருப்பதை விட நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கனகச்சிதமாக செய்வோம், வருவது வரட்டும் என்று சொல்லுகின்ற நிலைகளை அறிவுறுத்தக்கூடிய இடத்திலே கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் தை மாதம் மிகச் சிறப்பாக அமைகிறது. ஏனென்றால் ராசிநாதனே கூட 5ஆம் இடத்துல போய் விற்றிருக்கிறார் புதகிரகம். இந்த புத பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது சில நேரங்களில் கமிட் ஆக வேண்டியது இருக்கும். உங்களை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, உங்கள் பொறுப்பை மீறி எதிர்பார்க்குறாங்க. இப்போ சில நேரத்தில் வேலைக்கு போகிற கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா வேலை உங்ககிட்டயே நிறைய கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, உங்களவே அதிகம் எதிர்பார்ப்பாங்க, உங்கள்கிட்ட தான் பொறுப்பை கொடுப்பாங்க. யாராவது செய்த தவறுக்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு விசாரணை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சில இடங்களில் இயற்கையாகவே சில பேர்களுக்கு அமையும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் நீங்கள் இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும். அதாவது ஒரு பக்கம் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது, ஒரு பக்கம் அதிகமாக பொறுப்புகளை சுமக்க வேண்டியது இருக்குது. இந்த பொறுப்புகள் சுமப்பது என்பதே ஒரு வினோதம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக முடியுமா? முடியவே முடியாது. அப்போ 10 பேர் பாராட்டுறான், ஒருத்தர் குறை சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் டென்ஷன் ஆகாமல் தொடச்சி போட்டுட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதத்தில் நிறைய கற்றுக்கணும். அப்போ இந்த மாதம் ஒரு சோதனைகள் கலந்த மாதமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்க தேவையில்லை. சோதனைகளோ வேதனைகளோ நிச்சயமாக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. காரணம், உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியை குரு பார்க்கின்ற காரணத்தால் நீங்கள் நல்ல வெளிச்சத்தில் இருக்கின்றீர்கள். நல்லா அனுபவிக்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், இன்பமயமான வாழ்க்கையிலே குறைவற்ற ஒரு பாதைகளை நோக்கி பயணம் செய்யலாம். இப்படிப்பட்ட அனைத்து சங்கல்பங்களும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. அதுக்கு நேராக 12ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். இந்த 12ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டாலே அயன சயன புகழ் போக பாக்கியம், இது ஒரு பக்கம் நல்ல செய்திகள். இதுவும் 12ஆம் இடத்தில் தான் இருக்கிறது. இன்னொரு பக்கம் 12ஆம் இடம் என்பது அபகீர்த்தி, கெட்ட பெயர் வாங்குவது, நொடிச்சு போகிறது, நட்டப்படுவது, தொலைச்சிடுறது, பொருளை காணோன்னு தேடுறது, தூக்கம் வரலேன்னு தடுமாறுறது, இதெல்லாமே 12ஆம் இடம். இப்படிப்பட்ட 12க்கு அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்கின்ற போது சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர்களுக்கு
கொஞ்சம் தூக்கம் வரல, ரொம்ப கவலையாக இருக்குது, எதையுமே சரியாக புரிஞ்சிக்க முடியல, என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, இப்படி என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள். இது எல்லாம் இந்த 30 நாட்கள் தான் சமாளிக்கணுமே தவிர நீண்ட தூரத்துக்கு அப்படிங்கிறது இல்லை. இதில் 5ஆம் இடத்துல போய் 12க்கு அதிபதி அமர்ந்ததுனால சில குடும்பங்களில் பிள்ளைங்க சொன்னபடி கேட்க மாட்டாங்க, இல்லை பெற்றோர்கள் உங்களுக்கு மதிப்பளிக்கலை, நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கல, உங்கள் உணர்வை புரிஞ்சிக்கல. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலேயே வேற்றுமைகள், வேறுபாடுகள், தர்க்கவாதங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள், முரண்பாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இந்த தை மாசத்துல கொஞ்சம் உண்டு. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு சூரியன் 5ஆம் இடத்திற்கு போகின்ற போது நன்மைகளை செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 11ஆம் இடம் என்பது முன்னோர்கள், பின்னோர்கள், இறைவனுடைய அனுகூலம், இயற்கை அனுகூலம்னு சொல்லுவோம். அப்போ இந்த கன்னிராசியில் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த துறைகள், இயற்கை சார்ந்த துறைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல லாபங்கள் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்தபடி இல்லை என்று சொல்லக்கூடிய மன வருத்தங்களும் கொஞ்சம் இருக்கும். அதுபோல் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகம் 5ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பதும் அந்த இடத்தில் சூரியன் அமர்ந்து கொண்டிருப்பது என்பதும் நிச்சயமாக உங்களுக்கு நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று வாழுவது, வெளியூர்களுக்கு செல்வது, கோயில் குளங்களுக்கு சென்று வருவது, தீர்த்த யாத்திரை புறப்படுவது, இப்படிப்பட்ட ஒரு மகிழ்வான எண்ணங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனையும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பது என்பது திடீரென்று சில குடும்பங்களில் திருமண வாய்ப்புகள் ஏற்படும். தை பிறந்தால் வழி பிறக்க வேண்டும் அல்லவா? அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் கூட இனிமேல் நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று பெற்றோர்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த தை மாசத்தில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. குதூகூலமான வாழ்க்கை அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற தருணங்கள் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த தை மாசத்துல பொறுப்புகள் கூடும். நிறைய உங்களவே டார்கெட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். இது வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இப்படி இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களை யாரும் இம்சை பண்ண போகிறதில்ல. பொறுப்புகளை தூக்கவும், இன்னும் அதிகமாக உழைக்கவும், இன்னும் அதிக தூர பயணங்கள் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய வரதை பார்ப்பீங்க. அதே போல் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வெற்றி கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி இருப்பது மிகப்பெரிய உசிதம். ஏனென்று கேட்டால் எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்டம், வழக்கு, துன்பங்கள், தரித்திரங்கள், உடல்நலக் கோளாறுகள், குற்றங்கள், விபத்துக்கள், ஆபரேஷன், இப்படிப்பட்ட கெட்ட சம்பவங்கள் என்று சொல்லக்கூடியதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களிலே நிறைய அனுபவங்கள் வரும். பயணங்களிலே கொண்டாட்டங்கள், குதூகலங்கள் நடக்கும். தைரியமாக சென்று சுற்றிட்டு பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தொழில் விருத்திகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில்கள், புதிய அனுபவங்கள், புதிய இடங்களுக்கு சென்று தொழில் செய்வது, இந்த பொதுவாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, இன்னும் சில நேரங்களில் பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு அக்ரிமெண்ட் ஆகிறது, இப்படிப்பட்ட தருணங்கள் நிறைவாக இருக்கிறத பார்க்க முடியும். 7ஆம் இடத்திலே ராகு வீற்றிருக்கிறார். அந்நிய தேசங்களுக்கு பயணம் போவது, அந்நிய தேசங்களில் வாழுவது, இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட கொண்டாட்டமான வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு என்று சொல்லுகின்ற அளவிற்கு தை மாதம் கன்னியில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து வழிபாடு செய்து வந்தீர்களானால் இந்த மாசத்துல எது உண்மை எது பொய் என்று புரிந்து கொள்ளுகின்ற அந்த ஆற்றல் உங்களை நல்வழிப்படுத்தும். துலாம் ராசி நேயர்களே, இந்த துளாராசி நேயர்களுக்கு தை மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கின்றார். இந்த உச்சத்தில் போய் சுக்கிரன் அமர்வது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. என்னென்ன நம்பிக்கைகள் உங்களுக்கு வரும்னு கேட்டால், இதுவரையும் இருந்து வந்திருக்கக்கூடிய தொழில்களில் இருந்த தடைகள் முன்னேற்றத்திற்கு வரும். அதே மாதிரி சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுவதனால எதை எப்படி உழைக்கணும், எந்த இடத்துல எதை வைக்கணும், யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி கமிட் ஆகணும், எதை தவிர்க்கணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று இரண்டையும் பிரித்து பார்த்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு ஆற்றல், அனுபவங்கள், ஞானம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக ஆண் பிள்ளைகளாக இளம் வயதுடையவராக இருக்கக்கூடிய இந்த துளாராசியில் பிறந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் ரொம்ப கெந்தளிப்பாக, குதூகூலமாக, சந்தோஷமாக எடுத்த காரியத்தை நிறைவேற்றுகிறதுல அக்கறையோடு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற சாணக்கிய அந்த அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டு.
எதிரிகளை வென்று காட்டுவதற்கும், நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும், விபத்துகளை தவிர்ப்பதற்கும், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களில் நீங்கள் ஒரு நல்ல எஸ்கேபிசம் பாதையில் போகிறீங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆண்கள் பெண்கள் உறவுகள் என்று சொல்லக்கூடியதில் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் இருக்கிறது, சந்தோஷம் கிடைக்கும், ஒற்றுமை வளப்படும். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு விரோதத்தை வளர்த்து வந்திருக்கக்கூடியவர்கள் கூட இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக கொண்டாடி மகிழக்கூடிய அளவிற்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறத பார்ப்பீங்க. அதே மாதிரி ராசிநாதன் உச்சத்திலிருந்து அந்த உச்சத்திற்கு சம்பந்தப்பட்ட வியாழ பகவான் ரிஷபத்தில் வீற்றிருக்கின்றார். அப்போ வியாழனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தால் இந்த தை மாசத்துல துலாத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர தசை நடக்கக்கூடியவர்களால் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். வியாழ தசை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களால் இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவது என்பது பணம், தர்மம், நியாயம், நீதி, அறிவு, திறமை, ஆற்றல், உழைப்பு, அனுபவம், சந்தோஷம், வெற்றி, குதூகூலம், கொண்டாட்டம், இப்படி அனைத்திலுமே இந்த 2 கிரகங்களும் இணைந்து செல்வச் செழிப்பான ஒரு முன்னேற்றமான பாதைகளை உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத பார்ப்பீங்க. அதே போல் இந்த துலாத்துக்கு 4ஆம் இடத்துல போய் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். 11ஆம் பாவாதிபதி இயற்கை அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர், 9ஆம் பாவாதிபதி ரொம்ப யோகத்தை செய்யக்கூடியவர். இப்படிப்பட்ட 2 கிரகங்கள் இணைந்து 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் இருப்பது என்பது, விளையும் சூரியனும் புதனும் 1, 4, 7, 8 இருப்பது என்பது வளைவுக்கு பிறந்த மன்னவர்கள் என்று ஜோதிட விதிகள் சொல்லுவது உண்டு. கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மிகச் சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடியது. உயர்கல்வியை நோக்கி பயணம் செய்பவர்களுக்கு நீங்கள் நினைத்தபடி சாதிக்கலாம். எந்த இடத்திற்கு போகணும், எங்கே போய் உட்காரணும், என்ன படிப்பு படிக்கணும், இதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி நீங்கள் எதை செய்யணுங்கிற உத்வேகத்தோடு ஒரு முடிவோடு நீங்கள் உங்களுடைய பயணத்தை துவங்குகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த எதிர்மறை போக்குகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மறையும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்திருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்மறை போக்குகள் மறைந்து ஒரு அனுகூலம், ஒரு இஷ்டமான வாழ்க்கை, உட்கார்ந்து பேசி அந்த இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் எல்லாம் இந்த தை மாசத்துல நிறைய இருக்கிறத பார்க்கலாம். மகரத்தில் போய் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே இருப்பார். அந்த அடிப்படையில் பெருத்த லாபங்கள் கிடைக்கும். ஒரு காலத்தில் இருந்த மாதிரி புதையல் யோகம், லாட்டரி யோகம், வாகன யோகம், இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருவது இயற்கை. முதல் முறையாக கார் வாங்க போகிறீங்களா, முதல் முறையாக ஒரு 2 பவுனில் நகை வாங்கி போகிறீங்களா, முதல்ல போய் கண்ணை செக் பண்ண போகிறீங்க, முதல்ல போய் நீங்கள் உடம்பை நல்லா கரெக்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இப்படிப்பட்ட அனைத்திற்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை வழங்கக்கூடிய மாதமாக இருக்கிறத பார்க்க முடியும். 5ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உசிதமான நல்வாழ்க்கை கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து கிடைக்க வேண்டிய வரவேண்டிய அந்த வருமானங்கள், சொத்துக்கள், அவைகளை பிரித்து கொண்டு நிம்மதி பெறுவது, இப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். வழக்கு மன்றத்தில் வழக்காடி கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் முடிவுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். ஒரு படிக்க வச்ச சார், படிச்சுட்டு பையன் வேலைக்கு போகலை, சும்மா இருக்கிறான், என்ன பண்ணுவான்னே தெரியல, கல்யாண வயசு வந்துருச்சு, இப்படியெல்லாம் நொந்து கொண்டு புலம்பிக் கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகள் திடீரென்று ஒரு நல்வழி பாதையில் சென்று செட்டில் ஆகக்கூடிய காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பற்றாக்குறைக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் வீற்றிருக்கிறார். இந்த கேது 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது அயன சயன புகழ் போகபாக்கியம். அது மட்டும் இல்லை, குரு பகவானுடைய பார்வையில் வீற்றிருக்கின்றார். அப்போ அந்த அடிப்படையிலே கணவன் மனைவி குடும்ப உறவுகள், பிரிந்தவர்கள் இணைந்து வாழுவது, சண்டைகளை விலக்கி கொள்வது, 2 பேருக்கும் ஒத்து வரல, கோர்ட்டுக்கு போயிட்டோம், இப்படிங்கிறவங்க கூட இன்னைக்கு உட்கார்ந்து பேசி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வாழ்க்கையை துவங்குவது, இப்படிப்பட்ட சமாதான போக்குகளெல்லாம் வெற்றி பெறும். 6ஆம் இடத்திலே ராகு இருப்பது என்பது எதிரிகளை வென்று காட்டுவது, நோய்களிலிருந்து தப்பித்துக் கொள்வது, கடன்களை கட்டிப்பிடிப்பது, இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலுமே உங்களுக்கு இந்த தை மாதம் மிகச் சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உறுதியாக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதிகளுக்கு சென்று வாருங்கள். அந்த பெருமாளை நல்லபடியாக சேவிச்சிட்டு வந்தீங்கன்னா உறுதியாக தை மாதத்தில் இன்னும் சிறப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் பக்கம் நிற்கும். விருச்சகம் ராசினியர்களே, விருச்சக ராசினியர்களுக்கு இந்த தை மாதத்தை பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய தொழில் கிரகமாக திகழக்கூடிய காலபுருஷனுக்கு 5 குடையவனாக உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய சூரிய பகவான் இப்பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார்.
இந்த சூரியனை பொறுத்தளவு 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 10, 11ஆம் இடங்களிலும் இருக்கின்ற போது அந்த குறிப்பிட்ட ராசியினருக்கு தெய்வகடாட்சத்தையும் இறைவனுடைய அனுகூலத்தையும் சிவகடாட்சத்தையும் கொடுக்கக்கூடிய பரிபூரணமான ஒரு வளர்ச்சி இப்படிப்பட்ட அனுகூலங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலையும் குறிப்பாக 3ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறதுனால உங்கள் மனசுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். குழப்பங்கள் நின்று போகும், அகன்று போகும். யாரை பார்த்து என்ன பேசணும், என்ன காரியத்தை எப்படி செய்யணும், இப்படிங்கிற திட்டவட்டமான முடிவுகளிலே ஒரு தெளிவு கிடைக்கும். இப்படிப்பட்ட நல்ல அனுகூலங்களை இந்த தை மாதத்தில் விருட்சகத்தில் பிறந்தவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும், பார்க்க முடியும். இந்த 3ஆம் இடத்துல சூரியன் இருப்பது என்பது உங்களை விட வயசில் குறைஞ்சவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக உதவிகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு விருத்திகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, பெரிய தொழிற்சாலைகள் நடத்தக்கூடியவங்க, பெரிய மெஷினரிகளை வச்சுட்டு வேலை பார்க்கக்கூடியவங்க, இப்படிப்பட்ட நிலைகளில் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் நடத்தக்கூடிய அந்த மாதிரி பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல ஆர்டர் கிடச்சிருக்கு, நல்ல லாபங்கள் வருது, இப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு விருத்திகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர்களுக்கு கண், காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் வரலாம். ஜீரண கோளாறுகள், வயிற்றுக்கோளாறுகள், குடல் வியாதிகள், இப்படிப்பட்ட தன்மைகளும் 1-2 பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடிப்படை ஜாதகத்திலும் ரணம், ரோகம், சத்துருவை உருவாக்கக்கூடிய தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்குமானால் இந்த தை மாதத்தில் நீங்கள் ஒரு வாட்டி டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரை எடுக்கக்கூடிய சான்ஸ் எல்லாம் கூட வரும். இது ஒரு பெரிய ஆபத்தான செய்திகள் இல்லை, பயம் கொள்றதுக்கும் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சூரியன் உட்காருகின்ற போது நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலை மாற்றிக்கிறது, தொழிலை விட்டுட்டு வெளியில் போகிறது, இல்லை வேற ஒரு இடத்துக்கு போய் வேலை பார்க்க போகிறது, வேற ஒரு ஊரை மாற்றிக்கிறது, இப்படி இருக்கின்ற இடங்களிலிருந்து இருக்கின்ற நிலைகளிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்ள, உயர்த்தி கொள்ள, புது இடம் தேடி செல்ல, புதுவிதமான மக்களோடு இணைந்து பணியாற்றி மகிழ, இப்படிப்பட்ட அனைத்து தன்மைகளும் இந்த தை மாதத்தில் விருட்சகத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அட்டமாதிபதியே 3ஆம் இடத்தில் மறைகின்ற காரணத்தால் கண்டிப்பாக நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டது துலங்கும் என்று சொல்லுகின்ற செய்திகளெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும். இப்போ உடல் உழைப்பால் வாழக்கூடியவங்க சில பேர் இருக்கிறாங்க. அறிவை மட்டும் பயன்படுத்தி உடம்புக்கு வேலை இல்லாமல் அமர்ந்து வாழக்கூடியவங்க சில பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அறிவை மட்டும் பயன்படுத்தி வாழுகின்ற நிலைகளில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமத்தின் அடிப்படையிலே நீங்கள் அடுத்த நிலைகளுக்கு உயர்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் தை மாசத்தில் இருக்கிறத பார்ப்பீங்க. இதில் 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ சில வீடுகளில் வீடு மாற்றுறது, வீட்டை கொஞ்சம் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை ஏதாவது கடைக்கு போய் வீட்டுக்கு தேவைப்படுகின்ற புதிய பொருள் வாங்கிறது, சில பேர் ஃப்ரிட்ஜ் வாங்கிறது, டிவி வாங்கிறது, மிக்சி வாங்கிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் கலந்த புதிய பொருள் வரவுகளை வீட்டுக்குள் கொண்டு வருவது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த தை மாதத்தில் இருக்கிறத பார்க்கலாம். சில குடும்பங்களில் வயது போன தாய்மார்கள் இருந்தால் அவர்களுடைய காலு கையில் ஏதாவது பெயின் வலி இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சில பேர்களுக்கு முட்டி வலி, முழங்கால் வலி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாத வியாதிகளின் மூலமாக ஏதோ எனக்கு சிரமமாக இருக்குது, சாப்பிட பிடிக்கலை, சாப்பிட்டா பசிக்கலை, இல்லை இப்படிங்கிற ஒரு தேவையற்ற மனபாரம் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் எல்லாம் கூட தை மாதத்தில் கொஞ்சம் வரும். இது எல்லாமே தகுந்த மருத்துவர், தகுந்த மருந்துகளின் மூலமாக உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால வீட்டுக்குள்ள மனைவி, கணவன், குடும்ப உறவுகளிலே மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள், தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளின் வாயிலாக கிடைக்கின்ற சந்தோஷங்கள், இல்லை பிள்ளைகளுக்கு அழகு பார்ப்பது, அலங்காரம் செய்வது, அவர்களுக்குண்டான ஆனந்தத்தை வழங்குவது, அவர்களுக்கு தேவைப்படுகின்ற முதலீடுகளை கொடுப்பது, இப்படிப்பட்ட தன்மைகளிலே இந்த தை மாசத்துல விருட்சகத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல சம்பவங்கள், நல்ல இனிமையான அந்த இடங்களில் இருந்து மகிழுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்கள் ராசிநாதனே 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய உழைப்பாற்றலுக்கு சம்பந்தப்பட்ட கிரகமாக இருக்கின்றதுனால இப்போ கொஞ்சம் பண வரவுகள், கடன்பட்டாவது காரியத்தை பரிபூரணப்படுத்துகின்ற வாய்ப்புகள், எதையாவது எங்கேயாவது உருப்படியாக செஞ்சு பெயர், புகழ், கௌரவத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை,
இன்னும் சொல்லப்போனால் இந்த இளம் பிள்ளைகளாக பள்ளிக்கூடத்து பசங்களாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேகமான உத்வேகமான நல்ல அமைப்புகள், விளையாட்டுத்துறை சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முன்னேற்றங்கள், பெயர் புகழ், சர்டிஃபிகேட் கிடைப்பது, இப்படிப்பட்ட பல கோணங்களில் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் அநேக அனுகூலங்களை செய்யக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சென்று ஒரு நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நினைத்தது நடக்கும். கண்டிப்பாக அவர் நீங்கள் கேட்டதை கொடுப்பார். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களை பொறுத்தளவு இந்த மாசத்துல தை மாசத்துல பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவாதிபதியே 2ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்றார். இந்த 9க்குடைய வாய்ப்பு தான் எப்பவுமே சொத்து சுகத்தை கொடுக்கும். ரொம்ப உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், அதுக்கு ரிசல்ட்டுன்னு ஒன்று வரணும் இல்லை. நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு தகுந்த ஒரு வருமானத்தை பெற்றுக்கொண்டால்தான் உடல் இனிமை பெறும் என்பதை விட மனசுக்குள்ள ஒரு தெம்பு கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். நானும் சாதித்தேன், எனக்கும் இது தெரியும், என்னாலும் இது முடியும் என்று சொல்லுகின்ற நிலைக்கு உங்கள் மன வளர்ச்சி என்பது வரும். இப்படிப்பட்ட அனைத்திற்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விதமான அனுகூலமான அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிறது, வாங்கின வீட்டை பால் காய்ச்சறது, அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது மாற்றுறது, உடைக்கிறது, ஒட்டுறது, இந்த கிச்சன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது மாற்றங்களை செய்கிறது, இப்படிப்பட்ட நிறைய அனுகூலங்கள் எல்லாம் இந்த தை மாதத்தில் தனுசூல பிறந்தவங்களுக்கு கனகச்சிதமாக நடக்கும். ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் சுபகத்திரி யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார். ஆக நினைத்தது நடப்பதற்கும் நினைத்ததை சாதித்து காட்டுவதற்கும் உண்டான அத்தனை அனுகூலங்களும் இந்த தை மாசத்துல தனுசூல பிறந்தவங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. இன்னும் சொல்லணும்னா நல்லா தூங்கலாம், சாப்பிடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா அனுபவிக்கலாம், ஊர் சுற்றி பார்க்கலாம், நல்ல நிலைகளில் மனசை சந்தோஷப்படுத்திக்கலாம். அதுக்கு தேவைப்படுகின்ற பொருளாதார விருத்திகள், எப்போதோ யாருக்கோ கொடுத்து வச்ச காசை வசூல் பண்ணுறது, அதன் மூலமாக ஏதாவது கோயிலுக்கு போன, நீராடிட்டு வந்த, தீர்த்த யாத்திரைக்கு போன, இப்படின்னு கொள்ளக்கூடிய செய்திகள், இப்படியாக நிறைய விதமான அனுகூலமான இறைவன் அருளை சார்ந்திருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நிறைய நடக்கிறத நீங்கள் இந்த தை மாசத்துல தனுசூல பிறந்தவங்க பார்ப்பீங்க. இதே தனுசுவுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். இந்த சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை பெற்று ஒருத்தர் உச்சபலத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த 4ஆம் இடம் 6ஆம் இடம் இரண்டும் ரொம்ப பரிபூரணமாக இருக்குது. நிறைய பேர் கார் வாங்க ஆரம்பிப்பீங்க, ஒன்றை வித்துட்டு ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். புதுசாக ஏதாவது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க, இல்லை புதிய வேலை வாய்ப்புகளில் போய் இணைவதற்கான அப்ளிகேஷனில் கையெழுத்து போடுவீங்க. இப்படி உங்களை இருக்கின்ற இடத்திலிருந்து நகர்த்தி அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றுவதற்கான அமைப்புகளோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்புகள் அதிகமாக இந்த தை மாதத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். 4ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது என்பது இசைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள், காவல்துறை சம்பந்தப்பட்டவர்கள், மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டவர்கள், சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள், இந்த பப்ளிக் மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருப்பது என்பது நல்ல பெயர் புகழை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய வருமானத்தில் அதிக நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பது, இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே ஷார்ப்பாக முன்னுக்கு கொண்டுட்டு போகிறது. இப்படிப்பட்ட தன்மைகள் நிறைய உண்டு. வாகனங்களை வைத்து இயக்கி வாகனங்கள் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த தை மாசத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். புதிய வாகனங்கள் வந்து சேரும். பழைய வாகனங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல்கள் உருவாகும். இன்னும் உங்கள் தொழிலை விருத்தி பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது என்பது இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அவார்டு கிடைக்கிறது, டீச்சர்ஸு கொஞ்சம் உங்களை பாராட்டுறது, இது வரைக்கும் இருந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் போயிட்டு ஒரு நல்ல விதமான ஒரு தன்மையான பெயர் புகழ் எடுப்பது, இதெல்லாம் சாத்தியக்கூறுகளாகவே இருக்கும். இதே அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களை பொறுத்தளவு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம் இல்லை. ராசிநாதன் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களை காக்கப்பட வேண்டிய கிரகமாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும், சொந்த தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த அச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க, பேப்பர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த கம்யூனிகேஷன் தொழில் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட இந்த தை மாதத்தில் தனுசூல பிறந்தவங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்துல சம்பந்தப்படுவது என்பது இளம் பிள்ளைகளை வளர்ப்பது, பார்ப்பது, சில குடும்பங்களில் புதிய குழந்தைகளின் வரவுகள் கிடைக்க ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட தன்மைகள் கூட இந்த தை மாசத்துல நிறைய குடும்பங்கள் இருக்கிறத பார்க்கலாம்.
இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்றார். சில நேரங்களில் இஎன்டி ப்ராப்ளம், கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற பிரச்சனைகள் வரும். வயதானவர்களுக்கு வயிற்றுக் கோளாறுகள், ஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதுபோல இந்த கும்பத்தில் சந்திரனும் உட்காருகின்ற நாட்களில், அதாவது அவிட்டம் 2, 3, 4 பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களில் சளித்தொல்லைகள் வராமல் பார்த்துக்கணும். முடிந்த மட்டும் பயணங்களை குறைக்கணும். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, வெளியில் சாப்பிட்றது இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதத்தில் விட்டுடுங்க. அதே போல் தனுசுல பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற போது தாயின் உடல்நிலைகள், மனநிலைகளிலே ஒரு விதமான குழப்ப நிலைகள் இருப்பதை பார்ப்பீங்க. அவங்களுக்கு முடிஞ்ச மட்டும் ஆறுதல் சொல்லுங்க, ஆறுதலாக சில உதவிகளை பண்ணுங்க. 10ஆம் இடத்தில் கேது இருப்பது என்பது மருத்துவத்துறை சார்ந்த இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள், நல்ல லாபங்கள், பெயர், புகழ், கௌரவம் இப்படிப்பட்ட உயர்வுகள் எல்லாம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆக தனுசூல பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த தை மாதம் உருப்படியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய மாதம் என்பதிலே குறைபாடுகள் இல்லை. முடிந்தால் ஒரு முறை நீங்கள் பழனிக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி கொள்வதற்கு இந்த பழனி முருகன் தண்டாயுதபாணி பெருமாள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் உங்களை பொறுத்தளவு 8ஆம் பாவாதிபதி, அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்கிறார். எப்பொழுதுமே சூரியன் பக்கத்தில் வருகின்ற போது, லக்கணத்திற்கு பக்கத்திலோ ராசிக்கு பக்கத்திலோ வருகிற போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கு தகுந்த ஆத்ம விருத்தி, ஆன்ம விருத்தி எல்லாம் உங்களுக்கு வரும். சூரியன் சந்திரனோடு இணைகின்ற போது அமாவாசை அப்படிங்கிற விதி திதி உருவாகும். இருந்தாலும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரியன் தை மாசத்தில் அமருகின்ற போது நிச்சயமாக உங்களுடைய உத்வேகம், தைரியம், வீரியம், பலமான எண்ணங்கள், போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மைகள், இதுவரை இருந்து வந்திருக்கக்கூடியதை விட இப்பொழுது ஒருபடி அதிக கடின உழைப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், உழைக்கின்ற இடங்களிலே உங்களை பாராட்டுவது, பெருமை பெறுவது, அவார்டு கிடைக்கிறது, நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்திலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள், தர்க்கவாதம் இல்லாமல், தகராறு இல்லாமல், தடைகள் இல்லாமல், எதிரிகள் இல்லாமல், நோய்கள் இல்லாமல், சட்ட வழக்கு துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு எளிமையான, ஈஸியான ஒரு பாதையிலே முன்னுக்கு போகிறது. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை மகரத்தில் பிறந்தவர்கள் இந்த தை மாசத்தில் நீங்கள் பார்க்கும்படி இருக்கும். இது போதாதுன்னு உங்களுடைய ராசி என்று சொல்லக்கூடிய மகரத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். 3, 12ஆம் பாவாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் ராசியை பார்க்கின்ற காரணத்தினால உங்களுடைய துன்பங்கள் தீர்க்கப்படும். உங்களுடைய மனப்பான்மையிலே தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, உயர்கல்விக்கு செல்லக்கூடியவர்களுக்கு, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடியவங்களுக்கு, எல்லா நிலை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதத்தில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தடைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் சார், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இது எவ்வளோ நாளைக்கு போகும்னு தெரியல, வேலை போயிடுமோ, ஒரு வேளை இந்தியாவுக்கு தான் வரணுமோ, இப்படி என்றெல்லாம் பயம் கொண்டிருக்கக்கூடிய காலச்சூழலுக்கு இந்த தை மாதத்தில் உங்களுக்கு அதில் ஒரு நல்ல விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு. உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவாதிபதியும் உங்கள் ராசியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக 9 கூடையவன் ராசியில் இருக்கிறார், 10 கூடையவன் உச்சம் பெற்றிருக்கின்றார். அப்போ 9க்கும் 10க்கும் அதிபதிகள் மிக அதிக பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் தர்ம கர்ம ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகின்றது. வருமானத்திலே அதிக பெருக்கங்கள் ஏற்படும். தொட்ட தொழில் துவங்கும், நினைத்தது நடக்கும், மற்ற உதவிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிலும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்களை பெற்றுக்கொள்ள காட்சிகள் உண்டு. இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, நகைத்தொழில் பண்ணுறவங்க, அலங்காரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள், அது எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம், நல்ல தைரியம், இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் போல் இருக்கு, இப்படிங்கிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, 9ல் கேது வீற்றிருக்கிறார். அந்த கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 9ஆம் இடத்துல கேது இருப்பது என்பது சற்று சரியாக போகிறோமா அப்படின்னு ஒரு பிரேக் பிடிச்சிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு உதவிக்கரம் செய்யக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார்.
யாரென்று தெரியாதவர்கள், அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்கள் உங்களுக்கு விரும்பி வந்து தேடி வந்து அல்லது நீங்கள் கேட்ட உதவிகளை, அது அரசாங்கமாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது பார்க்காத யாரோ ஒரு புதிய நபராக இருக்கலாம், இப்படிப்பட்டவர்கள் கூட உங்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிக்கரம் நீட்டக்கூடிய காட்சிகள் தை மாதத்தில் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லபடியாகவே அமையும். ஒரு பக்கம் ஏழரை சனி நடந்துக்கிட்டு தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த ஏழரை சனி என்று சொல்லக்கூடியது உங்கள் ராசிநாதனே 2ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஏழரை சனி உங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்காது. இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், உதாரணத்துக்கு 2 வயசு 3 வயசு 5 வயசு இப்படிப்பட்ட மிக சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஜீரணக் கோளாறு, வயிற்றுக்கோளாறு, கொஞ்சம் சளி தொல்லைகள் வருவது, மூக்கடப்பு இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். இதற்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை நாடி சென்று உதவிகள் எடுத்துக்கொள்ளலாம். பெரும் பாதகமான செய்திகள் என்பது ஒன்றுமில்லை. 5ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்று ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். சில குடும்பங்களிலே திடீர் திருமண வாய்ப்புகள் உருவாகும். இதுவரை வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்த பிள்ளைகள் கூட இப்பொழுது திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக அமையும். சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பயணங்கள் ஏற்படும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த சினிமா துறை சம்பந்தப்பட்டவங்க, பப்ளிக்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க, தாங்களாகவே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப்னு வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடியவங்க, இப்படிப்பட்ட நிலை சார்ந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் ஒருபடி முன்னேற்றம், நினைத்தது நடக்கிறது என்று சொல்லக்கூடிய விருதிகள், இப்படி அநேக அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்த காரணத்தால் புதிய வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம், பண உயர்வு, சம்பள உயர்வுகள் கிடைக்கும். இந்த பூமி லாபங்கள் என்று சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு அற்புதமாக கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவங்க, அது சம்பந்தப்பட்ட ஏஜென்சி புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து போகிற வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. புதிய முன்னேற்றம், புதிய விதமான லாபங்கள், வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், இப்படி எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ஈஸியாக லாப நோக்கத்தோடு நாம் செய்கின்ற காரியங்கள் உங்களுக்கு விருதிகளை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்றதுனால இதுவரைக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்குள்ளிருந்து வரக்கூடிய தர்க்கவாதங்கள், தகராறுகள், பிரச்சனைகள் இவைகளிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் இந்த தை மாசத்துல மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக அமையும். பொதுவாகவே மகரத்தில் பிறந்த பிள்ளைகள் சற்று லவ்வபிளா வாழணும், ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு நாங்களாகவே எங்களை சாதிப்பதற்கான வாய்ப்புகளை தேடணும். இப்படிப்பட்ட எண்ணங்களுடைய நீங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற போது இந்த தை மாதம் என்பது அதற்கு கனகச்சிதமாக உங்களுக்கு ஒரு கொடிப்பினைகளை கொடுக்கும். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். இயற்கையை வழிபடுகிற மாதிரி எங்கே டூர் போயிட்டு வாங்க, மலைநாடுகளுக்கு சென்று வாருங்கள். கண்டிப்பாக மனம் அமைதிப்படும், வெற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. கும்பம் ராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு தை மாதம் எப்படி இருக்கும்? மிக அருமையாக இருக்க போகுது. நீங்கள் நினைச்சதை சாதிக்கலாம், நினைச்ச இடங்களுக்கு போகலாம், நினைத்தபடி வாழலாம், துன்ப துயரங்கள் விட்டு போச்சு அப்படின்னு நம்பலாம். உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொருளாதார விருத்திகள் பக்கத்தில் வரும். யாரென்று தெரியாதவர்களின் உதவிக்கரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்து வருகின்ற காரியங்களிலே பெயர் புகழ் கிடைக்கும். செய்த காரியத்தின் மூலமாக லாபங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். பொருளாதார அபிவிருத்திகள் கிடைக்கும். புதுசாக ஏதாவது வாங்கணும், விற்கணும், மாற்றணும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் டீல் பண்ணலாம். இப்படி பல கோணங்களில் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக உண்டு. ஏற்கனவே வெளியூர்களுக்கு சென்றவர்கள், வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள், வெளி மாநிலங்களிலிருந்து வாழக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகள் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பழைய காலகட்டத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்த ஒரு காலமாக இருப்பதை நீங்கள் உணர முடியும். இதுலேயும் சூரியன் 7ஆம் பாவாதிபதி, நல்ல பாதகாதிபதி. அவர் தான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம். என்ன செய்ய போனாலும் எனக்கு என்னமோ இப்படித்தான் போய் முடியுது சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நொந்து போன அந்த மனநிலைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த சூரியன் உங்கள் ராசிக்கு 12இல் மறைந்திருக்கிறார்.
எப்பொழுதுமே நான் அப்பளே ஒரு இடத்துல சொன்னேன், சூரியனை பொறுத்தளவு ராசிக்கு பக்கத்தில் லக்கணத்துக்கு பக்கத்தில் வருகிற போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருட்டை விட்டுட்டு வெளிச்சத்துக்குள்ளே வர்றதா அர்த்தம். அப்போ கடந்த 2 வருஷம் 1 வருஷமாக என்னதான் உங்களுடைய சனீஸ்வர பகவான் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு உதவியாக, அதாவது அதிபதியாகவே இருந்தாலும் கூட, சனீஸ்வர பகவானுக்கு பேரே ஒரு இருட்டு கிரகம்னு அர்த்தம். அப்போ அந்த இருட்டு கிரகம் என்பது உங்கள் ராசியில் வீற்றிருந்த காரணத்தால் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே நீங்கள் பட்டபாடு, நிறைந்த கஷ்டங்கள், கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் பரவாயில்லை என்றாலும் கூட அந்த வேதனைகள், அந்த சுவடுகள் இன்னும் மனதை விட்டு போகலைங்கிற அளவுக்கு பயம் இருக்கும். இதற்கெல்லாம் ஒரு மருந்திடுவது போல இந்த தை மாதம் என்பது அந்த சனீஸ்வர பகவான் அங்கு இருக்கிறதுனால சூரியன் ராசியை நோக்கி பயணம் செய்து வருகிறார். உறுதியாக ஒரு வெளிச்சமான வாழ்க்கை வாழுவதை நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பிட்டு சொல்லணும்னா வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. புதிய வேலைகள் கூட கிடைக்கும். இப்போ சில பேர்கள் பார்த்தீங்கன்னா பகலில் வேலைக்கு போவாங்க, ஈவினிங் வந்த உடனே திரும்ப ஒரு வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. இல்லை பகலில் வேலைக்கு போகிறீங்க, ஈவினிங் வந்துட்டு புதுசாக ஒரு தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த ரியல் எஸ்டேட்டு அல்லது இந்த தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது, இப்படிப்பட்ட தன்மைகளோடு கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க. எப்பொழுதோ யாருக்கோ ஒரு பணத்தை கொடுத்து வச்சுருந்தோம், கேட்டு கேட்டு பார்த்தோம் வரல. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பணம் தேடி வரக்கூடியதாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்படி பல கோணங்களில் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பொருளாதாரத்தை விருத்தி பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக உண்டு. இது கூடவே கும்பத்துக்கு 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவோம். அப்போ இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் வரைக்கும் நீங்கள் செய்கின்ற தொழில்களிலே ஒரு நிரந்தர வேலை வாய்ப்புகள், நிரந்தர வருமானங்கள், செய்தொழில், புதிய தொழில், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட ஏதோ பட்ட பாட்டுக்கு வட்டி கட்டினது போக கொஞ்சம் மிச்ச பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் செய்கின்ற தொழிலில் வளர்ச்சிகள் இருக்கிறத பார்க்க முடியும். அதிலையும் குறிப்பாக இயற்கை சார்ந்து தொழில் பண்ணக்கூடியவர்கள், பொதுவாகவே கும்பம் என்பதே இயற்கைக்கு சம்மந்தப்பட்ட இடம். இயற்கை சார்ந்து தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணமாக ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, கோழி பண்ணை, விவசாயங்கள் பண்ணுறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம், அதிலும் குறிப்பாக தை மாதம் என்பது ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறத நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியும். 2ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவாதிபதி, உடலுக்கும் மன அமைதிக்கும் சம்பந்தப்பட்ட சுக்கிர பகவான் உச்சம் பெறுவது என்பது நீங்கள் ஒரு மனசுக்குள்ள ஒரு தெம்பா, தைரியமாக, வீரியத்தோடு அடுத்த கட்டத்தை பார்த்து நகர்வதற்குண்டான எண்ண ஓட்டங்களை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். அது மட்டும் இல்லை, 9 குடையவனும் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவரைக்கும் பெற்றோர்கள் உடல்நலம், யாரென்று தெரியாதவர்களுடைய இம்சை, கஷ்டம், தொல்லை, துயரம், இதிலிருந்து ஒரு விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக அப்பாவோட உடல் நலத்தில் இருந்து இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீர்க்கப்படும். அவருடைய மனஸ்தாபங்கள், மனதில் இருந்திருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள் தீர்க்கப்படும். இப்படி சொந்த பந்தங்கள் மூலமாக, யாரென்று தெரியாதவர்களின் மூலமாக நீங்கள் மிக பிரமாதமாக நல்ல நிலைகளுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தை மாதத்துக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இந்த செவ்வாய் 10ஆம் பாவாதிபதியாக இருந்து 5ஆம் இடத்தில் அமர்வது என்பது கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு தொழிலில், உங்கள் பிள்ளைகளின் மூலமாக தொழிலில் முன்னேற்றங்கள், நீங்கள் செய்து வந்த தொழிலை பிள்ளைகள் பின்னாடி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது, இல்லை வீட்டுக்குள்ளே பிடிக்காத 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு பயணம் பண்ணுறது, இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதே குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்குதான் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. கணித சம்பந்தப்பட்ட துறை சார்ந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த என்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க பணிகளுக்காக பரீட்சை எழுதியவர்களுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட சகல சம்பத்துக்களோடு கூடிய இந்த தை மாதம் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மலை கோயில்களுக்கு சென்று வணங்கி வாருங்கள். நீங்கள் திருப்பரங்குன்றம் போகலாம், பழனிக்கு போகலாம், திருப்பதிக்கு போகலாம். இப்படி மலைக்கோயில்களுக்கு சென்று பகவானை தரிசனம் செய்து விட்டு வந்தால் நிச்சயமாக இந்த தை மாதம் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மீனம் ராசி நேயர்களே, தை மாதம் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய உழைப்பு, தொழில், முன்னேற்றம்,
இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டால் தான் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற தத்துவம் தான் இந்த உலக இயல்பு. அந்த அடிப்படையில் 6ஆம் பாவாதிபதி சூரியன் 11ஆம் இடத்தில் அமர்கிறதுனாலையும் அவர் அங்கிருந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால நீங்கள் பெருமையாக புகழோடு கூடிய நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இயல்பான நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு சென்று வருவீர்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வருவீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும், வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் பேசப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இதுவரை வணங்கி வந்த கடவுள் தெய்வம் அந்த அருள் என்பது உங்களுக்கு அடையாளப்படுத்தப்படும். நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சூரியன் இருப்பது என்பது இயற்கை வரம் கொடுக்கும்னு பேர். நீங்கள் கொடை எடுத்துகிட்டு போகாட்டி மழை வராதுங்கிற அளவுக்கு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இதுவரையும் பட்ட காசு பணம் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். யாரையெல்லாம் நம்ப முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்களோ அவங்க மூலமாக நல்லது கிடைக்கும். கொஞ்சம் உங்கள் மன அளவில் ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் பாதையில் புரிஞ்சிக்க போகிறீங்க. இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க, நல்ல தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. 5ஆம் இடத்தை சூரியன் பார்ப்பது என்பது புதனும் சூரியனும் இணைந்து பார்க்கறதுனால கல்லூரி மாணவர்கள், உயர்கல்வி கற்க சென்றவர்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இப்போ பாடப்புத்தகத்தில் படிப்பில் டீச்சர்ஸுக்கும் உங்களுக்குமே ஒரு அனுகூலம். இப்படிப்பட்ட அனைத்தும் நல்ல வாய்ப்புகளும் இந்த சமயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல் இளம் பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், இருந்த வியாதிகளுக்கு மருந்து கிடைக்கும், குழந்தைகளை மிக அழகாக வளர்த்து ஆளாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில குடும்பங்களில் திடீரென்று சுபகாரியங்கள் பேசப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, 11ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் 2 கிரகங்கள் அமர்ந்து கொண்டு பார்க்கின்ற காரணத்தினால இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், எதையாவது ஒன்று வித்துட்டு ஒன்று வாங்கலாங்கிற அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் வருவதற்கும் இந்த காலகட்டத்தில் சாத்தியக்கூறுகள் உண்டு. 11ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் அமர்கின்ற காரணத்தினால உழைப்பு வெற்றி பெறும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மாற்றங்கள் நிகழும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த தம்பதிகள் இணைந்து வாழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுகளிலே தொழிலுக்காக பிரிந்த குடும்பங்கள் இப்பொழுது வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல, வாழ்க்கை என்று ஒன்று உண்டு என்பதை நீங்கள் நினைவிக்கொண்டு வாழக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் அமையும். இப்படி பல கண்ணோட்டங்களில் உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வயதானவங்க யாராவது வீட்டுக்குள்ளே மீனராசிக்காரங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த இடுப்புக்கு கீழே உளைச்சல் எடுக்கிறது, முழங்கால் பக்கமாக வலி எடுக்கிறது, ஒரு பக்கம் குடைச்சல் கொடுக்கறது, இப்படிப்பட்ட வாத வியாதிகளும் நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேர்களுக்கு கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வரக்கூடியது, சைனஸ் ப்ராப்ளம், தலபாரம் இப்படிங்கிற மாதிரியான அழுத்தங்கள், மன அழுத்தங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். இவைகளெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொண்டு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த மாத கிரக நிலைகள் உங்களுக்கு துணையாக இருக்கிறது. ஒரு பக்கம் 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, 12ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இது 30 வயதுகளை கடந்திருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஆபத்துகளை கொடுக்க போறதில்லை. நீங்கள் செய்கின்ற தொழில்கள் மூலமாக நல்ல லாபங்களை பெறலாம், முன்னேற்றங்கள் வரும். வெளிநாடுகளுக்கு பயணங்கள் சென்றவர்கள், வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள், ஊர் விட்டு சென்றவர்கள், மாநிலம் கடந்து சென்றவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம். அந்த ஊரில் ஏதாவது ஒன்று வாங்கினேன், ஒரு சொத்து வாங்கினேன், ஒரு வீடை பால் காய்ச்சினேன், ஒரு வண்டி வாங்கினேன், கார் வாங்கினேன், குடும்பத்தோடு இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், இப்படி என்று ஒத்துக்கொள்ளுகின்ற அளவிற்கு சில மனசுக்குள்ள சந்தோஷப்படுகின்ற வாய்ப்புகள் நிறைவாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் தான் விடிவெள்ளின்னு சொல்லுவோம். அந்த கிரகம் இப்பொழுது உச்சம் பெற்றிருக்கின்றார் உங்கள் ராசியில். உங்களுடைய சம்பந்தப்பட்ட உறவாளிகளுக்கு மத்தியில் நீங்கள் கொஞ்சம் உங்களை பெருமையாக, மற்றவர்களெல்லாம் உங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல வித்தியாசமான நல்ல முன்னேற்றங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறத பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, குரு பகவான் ராசிநாதனாக இருந்து அவர் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு பேர். காசு பணத்துக்கு கஷ்டம் வராது. இந்த சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதுலேயும் குறிப்பாக நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் நடத்தக்கூடியவங்க, இந்த ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் நடத்தக்கூடியவங்க, கப்பல் வியாபாரம் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறது, கொரியர் கம்பெனி நடத்துறது, இப்படிப்பட்ட கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல தகவல் ஒன்று, தூரத்து செய்தி ஒன்று மனசை சந்தோஷப்படுத்தும். இதில் 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இந்த 4ஆம் இடம் என்பது தாயின் உடல்நிலைகள் அப்படின்னு சொல்கிறது, வீட்டுக்குள்ளே ஏதாவது சில பொருட்களை மாற்றுறது,
இந்த செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கணவன் மனைவி குடும்பத்திலே ஒரு நல்லதொரு இனிமையான ஒரு உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒற்றுமை போக்குகள் வளர்வது. அதே போல இந்த செவ்வாய் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால சில பேர் ரொம்ப நாள் கழித்து ஒரு விசிட்டிங் கார்டு போட்டேன், சொந்த தொழில் நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுறேன், இப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஏதாவது காரியம் மாற்றுவதற்கு புறப்பட்டாலும் சிறப்பாக இருக்கும். இந்த கல்விச்சாலை நடத்தக்கூடியவங்க, பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க, பிரிண்டிங் நடத்துகிறவங்க, புத்தக தொழில் பண்ணக்கூடியவங்க, இப்போ இவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். இப்படி எல்லா வகைகளிலுமே இந்த தை மாதம் என்பது மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கனகச்சிதமாக நம்பிக்கை தருகின்ற ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உறுதியாக உங்களுக்கு தை மாதம் சிறப்பாக இருக்கும். பற்றாக்குறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள், அபிஷேகம் செய்து பாருங்கள். செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. வீட்டுக்குள்ளே சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு லட்சுமி பூஜை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார சிக்கல்களுக்கு விடை கிடைக்கும். இன்னும் சிறப்பான வாழ்க்கை என்பதை பார்க்கும்படி அமையும். நேர்களே, இதுவரை தை மாதத்திற்குண்டான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக பார்த்தோம். மீண்டும் இதே போல நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.